வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல் பிருனி இன் இந்தியா இதில் சாப்டர் 64 64வது சாப்டரை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஆல் பிருனி இன் இந்தியா இதில் மொத்தம் இந்த புத்தகத்தில் 80 சாப்டர் இருக்குது. இப்போ நம்ம 64வது சாப்டரை பார்க்கலாம். இந்த சாப்டரோட பேர் on the rights and customs which the other caste besides the Brahmins practice during their lifetime. அதாவது பிராமின்ஸ் அல்லாதவங்கெல்லாம் அவங்களோட வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ரைட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்ன பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்க என்ன இந்த வாழ்க்கையில் அவங்க கடைப்பிடிக்கணுன்றதை பற்றி தான் இதில் அவர் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, க்ஷத்ரியாஸ் வேதங்களை படிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அவங்க யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவங்க நெருப்புக்கு அந்த ஆஃபரிங்ஸ் பண்ணிவிட்டு புராணாஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அவங்க கடமை அதை அவங்க செய்யணும். அதாவது அவங்க மக்களை ஆளணும், அவங்கள பாதுகாக்கணும். இதுதான் அவங்களோட முக்கிய கடமை. அவங்க அணிய வேண்டியது ஒரே ஒரு நூல், அது 3ஆக மடித்து அதை யக்னோ பிரரித்தான்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு நூல் பருத்தியோடு சேர்ந்து அவங்க போடணும். அதை அவங்களோட 12வது வயதுக்கு அப்புறம் தான் அவங்க போடணும். அதே மாதிரி வைஷ்யாஸ் விவசாயம் செய்யலாம், நிலத்தை நல்லா பதப்படுத்தலாம், ஆடு மாடு இதெல்லாம் பராமரிக்கலாம். முக்கியமாக அவங்க பிராமின்ஸ்க்கு என்ன தேவையோ அதை இவங்க கொடுக்கணும். அதே சமயத்தில் இவங்க என்ன போட்டுக்கலான்னா 2 நூல் இருக்கிற யச்சுன பவிதாவை இவங்க போடலாம். சூத்ராஸ் பிராமின்ஸ்க்கு வேலையாட்கள் மாதிரி பிராமின்ஸ்க்கு வேண்டிய எல்லாமே இவங்க பார்த்து செய்யணும், அவங்களுக்கு சேவை செய்யணும். எவ்வளோ தான் அவங்க ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டாம்னு நினச்சாலும் யக்ன பரித்தாவை அவங்க போடணும். அதாவது ஒரே ஒரு கயிறு இருக்கிற விஷயத்தை அவங்க போடணும். அதே சமயத்தில் பிராமின்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க ப்ரேயர்ஸ் பண்ணலாம், வேதங்களை சொல்லலாம், அவங்க இந்த சாக்ரிஃபைசஸ்லாம் அந்த நெருப்பில் யாகம் செய்யும் போது போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் சூத்ரா செய்யவே கூடாது. எந்த அளவுக்கு அவங்க செய்யக்கூடாதுன்னா, ஏதாவது ஒரு பிராமின் ஒரு சூத்ராவோ வைஷ்யாவோ வேதங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் அரசர்கிட்ட முறையிட்டால் உடனே அரசர் அவங்களோட நாக்கையே வெட்டிடுவாராம். அந்த அளவுக்கு அவங்க அதெல்லாம் செய்யவே கூடாது. ஆனால் அவங்க கடவுளை வேண்டிக்கலாம், அதுக்கப்புறம் தானங்கள் செய்யலாம், கடவுள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கெலாம் அவங்க வேலையை செய்யலாம். அதே மாதிரி ஒருத்தர் இன்னொரு காஸ்ட் செய்கிற வேலைங்களை செய்யக்கூடாது. அதாவது ஒரு பிராமின் வியாபாரம் செய்யக்கூடாது, சூத்ராஸ் விவசாயம் செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடுமையான ஒரு பாவம் அப்படின்ற ஒரு எண்ணம், அதுக்கு தண்டனையும் இருந்தது அந்த காலத்தில். ஒரு கதை இருக்குது. ராமர் ராஜாவாக இருக்கும் போது கண்டீலா பிராமின்ற ஒரு கதை இருக்குது. என்னென்னா ராமர் ஆட்சி செய்யும் போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்களோட வாழ்க்கை நீண்ட காலமாக இருந்தது. அதே சமயத்தில் ஒரு தகப்பன் இருக்கும் போது அவருடைய மகன் இறக்க மாட்டார். ஒரு தாத்தா இறப்பார், அதுக்கப்புறம் தகப்பன், அதுக்கப்புறம் தான் மகன், இப்படி தான் காலம் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு பிராமணனுடைய மகன் அவர் உயிரோடு இருக்கும் போதே இறந்துட்டார். உடனே அந்த பிராமணன் அந்த குழந்தை தூக்கிட்டு ராஜா கிட்ட ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இங்கே நடந்திருக்கு, அதனால தான் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே என் மகன் இறந்துருக்கான் அப்படின்னு முறையிட்டார். உடனே ராமர் இதை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதிகாரிகளை அனுப்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டையில் ஒருத்தர் ரொம்ப கடுந்தாவும் செஞ்சுட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காரு, யாகம் பண்ணிட்டுருக்காரு, அந்த மாதிரி தியானம்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காருன்னு ஒன்று. ராஜா உடனே ஒரு குதிரையில் ஏறி அங்கே போன பார்த்தா கங்கை நதிக்கரையில் அவர் தலைக்கீழாக மேலேருந்து தொங்கிட்டு எதுலேயோ பிடிச்சிட்டு தொங்கிட்டு அவர் பாட்டுக்கு கடவுளை நோக்கி தவம் செஞ்சிட்ருந்தார். உடனே ராஜா என்ன பண்ணாருன்னா, அவரோட அம்பை எடுத்து அவர் மேலே எய்திட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏன் உன்னை கொல்றேன்னா நீ எதை செய்யக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கோ அதை நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்தாராம். திரும்பி வரும்போது பார்த்தா அந்த இறந்து போன மகன் உயிரோடு இருந்ததாக ஒரு கதை இருக்குது. எல்லாருமே கண்டலாவை தவிர, அதாவது அவங்க ஹிந்துஸாக இல்லாமல் இருந்தால் அவங்கள மெலிச்சான்னு வாங்கலாம். ஏன்னா மெலிச்சானா சுத்தம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க மனிதர்களை கொல்வாங்க, மிருகங்களை வெட்டுவாங்க, அப்புறம் மாட்டோடைய மாமிசத்தை உண்வாங்கன்றதுனால தான். ஆனால் ஒரு ஃபிலாசபிக் ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா, எல்லாருமே சமம்னு. அதாவது இந்த காஸ்ட்டு க்ரீட்டு இதெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வர்க்கம் மற்ற வர்க்க மக்களை முட்டாள்களாக பார்க்குறாங்க.
ஆனால் வசுதேவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு மோட்சம் வேணும்னா எல்லாருமே சமம்தான். அதாவது வந்து ஒரு புத்திசாலி மனிதன் வந்து பிராமணியும் கண்டையிலவும் சமமாக தான் பார்ப்பாரு. நண்பர், எதிரி, நம்பிக்கையானவங்க, ஏமாத்துறவங்க, ஏன் பாம்பும் வீசுன்றது ஒரு நாய் வகை சேர்ந்தது, எல்லாமே வந்து புத்திசாலிங்க கண்ணில் வந்து சமமாக தான் தெரியும். அறியாதவங்க கண்ணில் தான் இந்த பிரிவினையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அர்ஜுனன் கீழே சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, உலகம் வந்து மேம்பட்டுக்கிட்டே வருது, சிவிலைஸ்ட் ஆகிட்டே வருது. அப்போது வந்து அதுக்காக தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கு, அப்படியே இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த தீமைகளெல்லாம் அழிக்கிறதுக்காக போரிடும் போது அது நம்ம கடமைன்னு வந்து நினச்சி நம்ம எல்லாம் செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யும் போது நம்மக்கிட்டே இருக்கிற குறைபாடுகளில் வந்து முடிவு கொண்டு வரதுக்காக மட்டும் நம்ம போரிடக்கூடாது. எதெல்லாம் இந்த உலகத்தை அழிக்குமோ அந்த சக்திகளை தான் நம்ம அழிக்கணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அறியாமல் இருக்கிறவங்க வந்து விஷயம் தெரிஞ்சவங்க, புத்திசாலிங்க, இவங்கள மாதிரியே நடந்துக்க பார்ப்பாங்க. எப்படி வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் அவங்க எதுக்காக இப்படி செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கலாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க இப்படி செய்கிறாங்க, அது நம்மளும் செய்யணும்னு ஒரு ஆசையில், ஒரு வெறியில் தான் அவங்க செய்வாங்க. அதனால் புத்திசாலியாக படித்தவங்க தான் இவங்களெல்லாம் சரியான வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இதுதான் சாப்டர் 64 வர்றது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மித்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.